இதில் அது அவங்களுடைய கட்சி உட்கட்சி விவகாரம். அதில் என்ன நடக்குதுன்னு பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவங்களுடைய கட்சியில் அவங்க ஆல்ரெடி அவங்க அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா திரு எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவருடைய மகன் மிதுனும் ஒரு வார பத்திரிகையில வந்துச்சு, ஒரு சில தொழிலதிபர்களும் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தான் இருக்கு. ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சி எதை நோக்கி புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு கட்சியை நடத்திட்டு வந்தாங்களோ அதற்கு எதிராக திரு எடப்பாடி அவர்கள் செயல்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வெளியே வந்து மக்கள் என்ன தீர்ப்பு அளித்தாங்களோ அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அவங்க எல்லாம் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ அதில் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கான விளக்கங்கள் ஆல்ரெடி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. உதயநிதியும் ஸ்டாலினும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து புற வழியாக பின்புறம் வழியாக ஒரு ஆட்சியை அமைக்க முயற்சி செய்தார். மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் சொல்லுதான் எல்லாரும் சொல்றாங்க. அந்த கட்சியிலிருந்து வந்த எல்லா எம்எல்ஏகளும் சொல்றாங்க. ஸோ அதுல அது நியாயமான ஒரு விஷயமா தான் படுது. இல்ல கண்டிப்பாக இதற்கான முயற்சிகள் 100% நடந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க 100% முயற்சி செய்தார்கள். அதை அவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த அனைவரிடமும் கூப்பிட்டு பேசினார்கள் என்று தகவல் கேள்விப்பட்டோம். ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசித்தார். திரு எடப்பாடி அவர்களும் கூப்பிட்டு ஆலோசித்தார். இவரெல்லாம் ரகசியமாக பல சந்திப்புகள் நடத்தியதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக இவர்கள் 100% முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக போக பெரும்பாலான கட்சிகளும் பெரும்பாலான தலைவர்களும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் அந்த மிகப்பெரிய ஒரு புறவழி ஒரு பின்புறம் வழியாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கள்ள கூட்டணி அங்கேயே நிராகரிக்கப்பட்டது.